வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஆகஸ்ட் 29, 2022 வருடம் அசாம் மாநிலத்துடைய கவுஹாத்தி அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற நூன்மதி அப்படிங்கிற ஏரியால நேரம் காலையில 10:35. அந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷன் எந்த விதமான பரபரப்புமே இல்லாம இயல்பா இயங்கிட்டு இருந்த அந்த டைம்ல 32 வயதான பந்தனா கலிதா அப்படிங்கிற லேடி அவங்களுடைய முகத்துல ஏகப்பட்ட குழப்பத்தோட அந்த ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ராகிறாங்க. அவங்களுடைய மாமியாரான 62 வயதான சங்கரி அப்படிங்கிறவங்களையும் அவங்களுடைய கணவரான 35 வயதான அமர்ஜோதி அப்படிங்கிறவரையும் கடந்த ஒரு மாசமா காணோம் அப்படின்னு அங்கிருந்த போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. இங்க அமர்ஜோதி அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய பெயர். அமர்ஜோதி அப்படின்னு சொன்னா அது ஆணா இல்ல பொண்ணா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அந்த நேமை நான் அமர் அப்படின்னு ஷார்ட்டா இதுக்கப்புறமா மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதை கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க STI. ஸோ இப்போ பந்தனா கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ் அவங்களுடைய மாமியார் தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்லயும் அதே மாதிரி இவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்லயும் போய் விசாரிக்கிறாங்க. பிகாஸ் பந்தனாவுடைய மாமியார் ஒரு ஏரியாலையும் பந்தனா மற்றும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வேற ஒரு ஏரியாலையும் தங்கியிருந்தாங்க. அப்படி பந்தனாவுடைய மாமியார் தங்கியிருந்த அந்த ஏரியாவுக்கு போய் விசாரிக்கும் பொழுது அங்கிருந்த நெய்பர்ஸ் நாங்க கடந்த ஒரு மாசமாவே சங்கரிய பார்க்கல, அதாவது பந்தனாவுடைய மாமியார பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பந்தனாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அமர் தங்கியிருந்த அந்த பிளாட்டுடைய நெய்பர்ஸும் பந்தனாவுடைய ஹஸ்பண்ட கடந்த ஒரு 2 வாரமா நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ போலீஸ் காணாம போன அந்த 2 பேருடைய செல்போன் நம்பருக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க. அது ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருந்திருக்கு. சோ காணாம போனவங்க அவங்களா எங்கேயாவது போயிட்டாங்களா இல்லனா அவங்களை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிக்குது. பட் போலீஸோ அதுக்கப்புறமா அந்த கேஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம அவங்களுடைய வேற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி அவங்க அலட்சியப்படுத்தினது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு போக போக தான் புரிய ஆரம்பிக்குது. கடந்த 2023 வருடம் வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான இப்படியெல்லாம் கூட பிளான் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்குற உங்களை நினைக்க வைக்கிற, பார்க்கறதுக்கு ஒரு படம் போலவே உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற போலீஸுடைய சூப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அடங்கிய கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா STI, நான் இப்போ ஒரு கசப்பான உண்மையை சொல்ல போறேன். நம்மளுடைய லைஃப்ல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. லைஃப் ஒரு அன்பிரடிக்டபிள். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறந்தே ஆகணும். பட் கேள்வி என்ன அப்படின்னா அது எப்ப? அந்த சடன் ஃபுல் ஸ்டாப் உங்களுடைய வாழ்க்கையில விழுந்தா உங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன ஆகும்? அந்த பாதிப்புல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். பட் அதை விட முக்கியமா அவங்க பினான்சியலா உடைஞ்சு போனா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு NRI இருக்கீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருந்து சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் தான் உங்க குடும்பத்துடைய பேஸ். சோ நீங்க இல்லாதப்ப உங்க ஃபேமிலி அவங்க வாழ்றதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ கடன் வாங்கி நிக்கிற ஒரு நிலைமை வருமே. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீங்க ஏற்படுத்தலாமா? இதுதான் நான் எப்பவுமே சொல்றதுக்கான ஒரே ஒரு காரணம். NRIs கண்டிப்பா இந்தியால ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தே ஆகணும் அப்படின்னு. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், ஓகே, அது ஏன் இந்தியா அப்படின்னா ஓவர்சீஸ்ல எடுக்கிறத விட 30% வரைக்குமே இந்தியால சீப்பா இருக்கும். வெறும் 679 பிளான்ஸ் இருக்கு. அது உங்களுடைய ஃபேமிலிக்கு 2 கோடி வரைக்குமே கவரேஜ் கொடுக்கும். நினைச்சு பாருங்க, சப்போஸ் நம்ம இல்லாம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலிக்கு 2 கோடி ரூபாய். இந்த அமௌண்ட் நம்மளுடைய ஃபேமிலிக்கு கிடைச்சது அப்படின்னா ஃபேமிலி பினான்சியல் ஸ்ட்ரகிள் இல்லாம குழந்தைகளை படிக்க வைக்க முடியும், அவங்களுடைய வாழ்க்கையை கம்ஃபர்டபுளா வாழ முடியும். சோ இதுதான் உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய ஃபைனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்காகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மற்றும் அதோடைய பிளான்ஸை நீங்க கம்பேர் பண்ற மாதிரியான ஒரு லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும்
டாப் கமெண்ட்ல வச்சிருக்கேன். இப்பவே அதை செக் பண்ணுங்க. அண்ட் நீங்க பாலிசி எடுக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம். உங்களுடைய ஃபினான்சியல் கமிட்மெண்ட் முடியிற வரைக்கும் அந்த பாலிசியுடைய கவரேஜ் இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணி எடுங்க. உங்களுக்கு ஏதாவது கிளைம் தேவை அப்படின்னா கம்பெனியுடைய ஹெல்ப் லைன் உங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். மேலும் இயர்லி நீங்க பிரீமியம் கட்டினா அப் டு 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டெத் அப்படிங்கிறது எப்ப வேணாலுமே வரலாம். உங்களுடைய ஃபேமிலியுடைய ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு இது ஒரு சின்ன அமௌண்ட் தான். எந்த ஒரு டிலேவுமே பண்ணாம இப்பவே நீங்க கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்காக டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இப்ப பந்தனா கொடுத்த இந்த மிஸ்ஸிங் கேஸ்ல போலீஸ் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதால அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த பந்தனா காணாம போனவங்களை வேகமா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு பிரஷர் கொடுக்கறாங்க. மேலும் காணாம போன பந்தனாவுடைய மாமியாருக்கு நிர்மல் அப்படிங்கிற ஒரு ரிலேட்டிவ் இருந்திருக்காரு. அவருமே போலீஸ்க்கு ரொம்பவே பிரஷர் கொடுக்கறாரு. பட் போலீஸோ நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனா எங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதனால பந்தனாவும் போலீஸ் எப்பதான் இந்த கேஸ் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அடுத்த 6 மாதங்கள் ஆகியுமே கூட இதுல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம இருந்திருக்கு. இதனால பொறுமை இழந்து போன பந்தனா அவங்களுடைய மாமியாருடைய ரிலேட்டிவான அந்த நிர்மல் அப்படிங்கிறவரையும் கூட கூட்டிட்டு நேரா போலீஸ் கமிஷனர் கிட்டே போறாங்க. லோக்கல் போலீஸ் ரொம்பவே அலட்சியமா இருக்காங்க. சோ காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் கிட்ட ஒரு பெட்டிஷனையும் கொடுக்கறாங்க. அதை ஏத்துக்கிட்ட கமிஷனரும் 2023 பிப்ரவரி 14 அன்னைக்கு டெபுட்டி கமிஷனர் கல்யாண் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி ஆர்டர் போடுறாரு. இப்ப இந்த கேஸை தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்ச அந்த ஸ்பெஷல் டீம் முதல்ல காணாம போனவங்களுடைய செல்போன் கடைசியா எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு அப்படிங்கறத செக் பண்றாங்க. அப்பதான் பந்தனாவுடைய மாமியாருடைய செல்போன் 2022 ஜூலை 23 அன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணி அளவுல அவங்க தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதே டவர் ரேஞ்சில தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் பந்தனாவுடைய ஹஸ்பண்டுடைய செல்போனும் அதிலிருந்து ஒரு 20 நாட்கள் கழிச்சு, அதாவது ஆகஸ்ட் 17 அன்னைக்கு நைட்டு ஒரு 9:45 மணிக்கு அவங்க தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட் இருக்கிற டவர் ரேஞ்சில தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட காணாம போனவங்களுடைய மொபைல் போன் எப்ப ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சோ அதுக்கு அடுத்த நாள் இருந்து தான் அவங்களை யாருமே பார்க்கல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து பந்தனாவுடைய மாமியார் காணாம போயிருக்கணும் அப்படின்னும் ஆகஸ்ட் 17 இருந்து தான் பந்தனாவுடைய ஹஸ்பண்ட் காணாம போயிருக்கணும் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த 2 நாள்லயுமே அவங்க 2 பேருமே தங்கி இருந்த அந்த வேற அபார்ட்மெண்ட்டுடைய CCTV ஃபுட்டேஜஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் நோட் பண்ணவும் செய்றாங்க. பந்தனாவுடைய மாமியார் காணாம போன அன்றைய நாள், அதாவது ஜூலை 23ஆம் தேதி அவங்க தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஈவினிங் ஒரு 5 மணி போல டாக்ஸி போர்டு மாட்டியிருந்த ஒரு ஒயிட் கலர் ஹூண்டாய் ஆக்சன் கார் ஒன்று வர்றதையும், அதே கார் அடுத்த நாள் அதிகாலை ஒரு 3 மணி அளவுல அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே போறதையும் போலீஸ் நோட் பண்றாங்க. இதை கேட்கிறப்ப என்ன ப்ரோ, ஒரு அபார்ட்மெண்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய கார்ஸ் வந்து போறது சகஜம் தானே அப்படின்னு தோணலாம். ஆனா போலீஸ் இந்த காரை மட்டும் நோட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு STI. அது என்ன அப்படின்னா, பந்தனாவுடைய மாமியார் காணாம போன அன்றைய நாள் அவங்க தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த அதே கார் பந்தனாவுடைய ஹஸ்பண்ட் காணாம போன அன்னைக்கும் நைட்டு ஒரு 7 மணி அளவுல அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வர்றத போலீஸ் நோட் பண்ணியிருந்தாங்க. மேலும் அதே மாதிரி அந்த கார் அடுத்த நாள் அதிகாலை ஒரு 2:35 மணிக்கு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போறதையும் நோட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இதனால தான் அந்த கார் வந்துட்டு போனது ஒரு முக்கியமான விஷயமா போலீஸ்க்கு தோண ஆரம்பிக்குது. மேலும் பந்தனாவுடைய மாமியாருடைய ஃபிளாட்டை சர்ச் பண்ண போலீஸ் அங்க அவங்க வச்சிருந்த பணம், நகை அப்படின்னு அது எல்லாமே இருந்திருக்கு. பட் அவங்களுடைய ஏடிஎம் கார்டு மட்டும் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு எங்கேயாவது யூஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கடைசி 6 மாசத்துல அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பல முறை பணம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு பர்டிகுலர் டைமை வச்சு அந்த ஏடிஎம் மெஷினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ணும் பொழுதுதான் போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எஸ், இவ்வளவு நாளா காணாம போனவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்துட்டு இருந்த அந்த பந்தனா தான் அவங்களுடைய மாமியாருடைய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்ப தங்களுடைய சந்தேக பார்வைய பந்தனா பக்கம் திருப்பின போலீஸ் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பந்தனாவுடைய ஹஸ்பண்ட் மற்றும் மாமியார் இவங்க 2 பேருமே என்னதான் வேற வேற நாட்கள்ல தான் காணாம போயிருக்காங்க அப்படின்னாலும் அப்படி அவங்க காணாம போன அன்றைய நாள் அவங்க தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற டவர் ரேஞ்சில தான் பந்தனாவுடைய செல்போன் சிக்னலும் இருந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. which means இவங்க 2 பேருமே காணாம போனப்பவும் பந்தனா கூட தான் இருந்திருக்காங்க அப்படிங்கறதா இதுக்கு அர்த்தம். இத கேக்குறப்ப என்ன ப்ரோ சொல்றீங்க, பந்தனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட தானே ப்ரோ இருந்திருப்பாங்க. சோ அதனால தான் அவங்களுடைய செல்போன் சிக்னலும் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய டவர் ரேஞ்சில தான் இருந்திருக்கும். இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலா இதை வச்சு ஏன் போலீஸ்க்கு பந்தனா மேல டவுட் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப எல்லாத்துக்குமே மேல காணாம போனவங்க தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள் மற்றும் வீடுகள் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ண போலீஸ் நான் ஆல்ரெடி ஒரு ஒயிட் கலர் கார் வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒயிட் கலர் காருக்குள்ள பந்தனா இருந்திருக்காங்க அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்சோ பந்தனா மேல சந்தேகப்பட்டு அவங்களுடைய நெய்பர்ஸ் கிட்டயுமே போலீஸ் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து பந்தனாவுக்கு எதிரான இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சோ இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது பந்தனாவுடைய மாமியார் மற்றும் ஹஸ்பண்ட் காணாம போன இந்த கேஸ்ல பந்தனாவுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இது எல்லாமே போலீஸ் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டாங்க இல்லையா, அப்படி ஸ்பெஷல் டீம் போட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண அடுத்த 3வது நாளே, அதாவது பிப்ரவரி 17 அன்னைக்கு இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் கையோட அவளை அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி அவளை கஸ்டடியில் எடுத்து அவளுக்கு எதிராக இருந்த எல்லா ஆதாரங்களையும் காட்டி அவளை விசாரிக்கவும் செய்யறாங்க. அப்பதான் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பந்தனாவும் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி வட இந்தியா முழுவதுமே அதிர்ச்சி அடைய வைக்கிற மாதிரி அவ சொன்ன அந்த கன்ஃபஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்னாடி பந்தனா காலேஜ்ல பிகாம் செகண்ட் இயர் படிக்கும்போது அவளும் அவளுடைய காலேஜ் சீனியரான அமரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அமர் பந்தனா கூட அடிக்கடி போன்ல பேசுறத கவனிச்சு அவருடைய அம்மா அவரு பந்தனாவை லவ் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. பட் பந்தனா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படிங்கறத காரணம் காட்டி அவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலா அமருடைய அம்மாவுக்கு சொந்தமா ஒரு 5 பிளாட்டும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய ஒரு லேண்ட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, லட்சக்கணக்கில் பேங்க் பேலன்ஸும் கூடவே அவங்க ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கறதால மாசம் மாசம் அவங்களுடைய அக்கவுண்ட்ல நிறைய பென்ஷன் பணமும் வந்துட்டு இருந்திருக்கு. சோ இப்படி ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த தன்னுடைய மகனுக்கு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பந்தனா மருமகளா வரக்கூடாது அப்படின்னு அமருடைய அம்மா அவருடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அமரோ பந்தனா தான் வேணும் அப்படிங்கிற முடிவோட தன்னுடைய அம்மாவை எதிர்த்து வீட்டை விட்டு வெளியே வந்து பந்தனாவை மேரேஜும் பண்ணிக்கிறாரு. மேலும் அதே கவுஹாத்தி சிட்டிலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவ கூட சேர்ந்து வாழவும் ஆரம்பிக்கிறாரு. பட் அப்படி கல்யாணமான அடுத்த ஒரு சில மாதங்கள்லயே அமரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாத அவருடைய அம்மா அவரையும் பந்தனாவையும் அவங்களுடைய பிளாட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. ஆனா ஆரம்பத்துல பந்தனா மேல இருந்த காதல் மோகத்துல ஒழுங்கா இருந்த அமர் அதுக்கப்புறமா தவறான வழியில போக ஆரம்பிக்கிறாரு. எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமருடைய அம்மாவுக்கு 4 பிளாட்டுடைய வாடகை பணமும் பென்ஷன் பணமும் வந்துட்டு இருந்ததால நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு, அப்புறம் எதுக்காக நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு அலட்சியமா இருந்திருக்காரு. மேலும் தவறான நபர்களுடைய
அவருடைய சேர்க்கையால குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகிறாரு. இதனால அவருடைய அம்மாவும் மனைவியும் அமர் கிட்ட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவரோ அப்போவே திருந்தாம தவறான வழியிலேயே திரும்பவும் போக ஆரம்பிக்கிறாரு. சோ அவருடைய அம்மாவுக்கும் மனைவிக்கும் அவரு கூட வாழ்ற அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நரகமான வாழ்க்கையா மாற ஆரம்பிக்குது. மேலும் அவருடைய மனைவியான பந்தனாவும் அடிக்கடி அவர் கூட சண்டை போட்டுட்டு அவளுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறா. பட் இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் பந்தனா ஒரு முறை அவளுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்களுடைய ஊர்ல இருக்கிற டாக்ஸி டிரைவரான தாந்தி அப்படிங்கிறவங்க கூட அவளுக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்படி பந்தனா ஒரு பக்கம் தவறான வழியில போக ஆரம்பிக்கிறா அப்படின்னா, இன்னொரு பக்கம் அவளுடைய ஹஸ்பண்டோ பல பெண்கள் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இன்னுமே மோசமான வழியில போக ஆரம்பிக்கிறாரு. இதனால அவருக்கும் பந்தனாவுக்கும் இடையில் இருக்கிற உறவுல அதிகமான விரிசலும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆல்சோ அவருடைய நடவடிக்கை பிடிக்காத அமருடைய அம்மாவும் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு 2021 நவம்பர் மாசம் தனியா வேற ஒரு பிளாட்ல போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இத பயன்படுத்திக்கிட்ட பந்தனாவோ அவளுடைய ஹஸ்பண்ட் வீட்ல இல்லாத டைம்ல அந்த டாக்ஸி டிரைவரான தாந்திய அவளுடைய பிளாட்டுக்கு வர வச்சு அவன் கூட உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறா. இத அவளுடைய நெய்பர்ஸும் கவனிச்சிருக்காங்க. சோ இந்த விஷயங்களை தான் போலீஸ் அவங்க கிட்ட வந்து விசாரிக்கும் பொழுதும் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து தான் போலீஸ்க்கும் பந்தனா மேல இருந்த டவுட்டும் அதிகமாயிருக்கு. இப்ப பந்தனாவுடைய மாமியார் தனியா போய் ஒரு பிளாட்ல தங்க ஆரம்பிச்சதால பந்தனாவும் அவருடைய ஹஸ்பண்டும் செலவுக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால பந்தனா அவ டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ற ஜிம்ல போய் ட்ரெயினரா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. பட் அப்பவுமே கூட அவளுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இன்னுமே நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. சோ இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் ஒரு மோசமான பிளானை அவ போட ஆரம்பிக்கிறா. அது என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே, அதாவது அவளுடைய மாமியாரும் சரி அவளுடைய ஹஸ்பண்டும் சரி, ரெண்டு பேருமே இவளுக்கு பிரச்சனை தான். சோ இவங்க ரெண்டு பேரையுமே கொலை பண்ணிட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அவங்களுடைய எல்லா சொத்தையுமே அனுபவிக்கலாம். மேலும் அவ தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிற அந்த டாக்ஸி டிரைவர் தாந்தி கூட சேர்ந்து தன்னுடைய லைஃபையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறா. அப்படி அவளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அந்த டாக்ஸி டிரைவரையும் கூடவே அவனுடைய ஃப்ரெண்டான அரூப் அப்படிங்கிறவனையும் அவளுடைய கூட்டாளியா சேர்த்துக்கிறா. அவளுடைய பிளான் படி 2022 ஜூலை மாசம் செகண்ட் வீக்ல அவளுடைய ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு அவளுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போறா. பட் அப்படி போனவ ஜூலை 26 அன்னைக்கு அவளுடைய கூட்டாளிகள் ரெண்டு பேர்த்தையுமே கூட்டிட்டு அவளுடைய மாமியார் தங்கி இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. அப்படி அவங்க வந்து அந்த டாக்ஸி காரை கீழே பார்க்கிங்ல நிப்பாட்டிட்டு அவளுடைய மாமியாருடைய பிளாட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறா. அங்க ஹால்ல உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்த அவளுடைய மாமியார் கிட்ட அவ கூட வந்த அவளுடைய கூட்டாளிகளை அவளுடைய ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியும் வைக்கிறா. மேலும் அவங்களுடைய மகனை திருத்தவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்புற மாதிரி நடிக்கவும் ஆரம்பிக்கிறா. அத அவளுடைய மாமியாரும் கவலையோட கேட்டுட்டு இருக்க, அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல தன்னுடைய பேக்ல மறைச்சு கொண்டு வந்திருந்த சுத்தியில் எடுத்து அவளுடைய மாமியாருடைய தலையிலேயே பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த அடியால அவங்களும் மயக்க நிலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்த பெட்ரூமுக்கு போய் அங்கிருந்த தலையணையை எடுத்துட்டு வந்த பந்தனா அத அவளுடைய மாமியாருடைய முகத்திலேயே வச்சு அமுக்க ஆரம்பிக்கிறா. அந்த டைம்ல அவளுடைய கூட்டாளிகள் ரெண்டு பேருமே அவங்கள துள்ள விடாம அமுக்கி பிடிச்சுக்கிறானுங்க. சோ அடுத்த சில நொடிகளையே அவங்களும் மூச்சு திணறி பரிதாபமா இறந்து போறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண பந்தனா அவங்களுடைய செல்போனை எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்றா. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஏடிஎம் கார்டையும் கூடவே எடுத்து வச்சுக்கிறா. இப்ப அவளுடைய கூட்டாளிகள் ரெண்டு பேருமே அவங்களுடைய பேக்ல வச்சிருந்த ஒரு பெரிய கத்தி எடுத்து இறந்து கிடந்த அவங்களுடைய தலை, இரண்டு கால்கள், கைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி எடுக்கிறானுங்க. அத அவனுங்க கொண்டு வந்திருந்த பெரிய பாலித்தீன் கவர்ல வச்சு அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டால சுத்தி கவர் பண்ணவும் செய்யறானுங்க. கடைசியா அந்த பிளாட்டை ரத்தக்கரை எதுவுமே தெரியாதபடி கம்ப்ளீட்டா ஃப்ளோர் கிளீனரை வச்சு கிளீன் பண்ணவும் செய்யறானுங்க. அதுக்கப்புறமா அவனுங்க வந்த டாக்ஸில இருந்த அவனுங்க ஏற்கனவே இதுக்காக ரெடியா எடுத்துட்டு வந்திருந்த 2 டிராவல் பேக் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள அவனுங்க துண்டு துண்டா வெட்டி வச்சிருந்த பந்தனா மாமியாருடைய உடல் பாகங்களை வச்சு க்ளோஸ் பண்றானுங்க. அதுக்கப்புறமா இப்பவே நம்ம இந்த பேக்கை எடுத்துட்டு போனா நடுவுல யாராவது நம்மளை பார்த்து சந்தேகம் வந்து கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு விடிய விடிய அந்த வீட்டுக்குள்ளேயே ஜாலியா டிவி பார்த்துட்டு இருந்தவனுங்க அடுத்த நாள் அதிகாலை 3 மணிக்கு யாருக்குமே தெரியாம அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பி போகவும் செய்யறாங்க. அப்படி போனவங்க அசாம்ல இருந்து மேகாலயால இருக்கிற ஒரு காட்டு பகுதியில கொண்டு போய் அந்த உடல் பாகங்களை டிஸ்போஸ் பண்ணவும் செய்யறாங்க.
இப்படி எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போய் தங்க ஆரம்பிச்ச பந்தனா ஆகஸ்ட் 17 அன்னைக்கு அவளுடைய ஹஸ்பண்டை கொலை பண்ற பிளானோட அவளுடைய கூட்டாளிகளை கூட்டிட்டு அதே மாதிரி அவளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. ஆனா அங்க அவளுடைய கூட்டாளிகள் 2 பேர்த்தையுமே கீழே பார்க்கிங்லேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவ மட்டும் தன்னுடைய பிளாட்டுக்கு போறா. அங்க அவளுடைய ஹஸ்பண்டோ சரியான குடிபோதையில இருந்திருக்காரு. கொலை பண்றதுக்கு அப்படின்னு ரெடியா இருக்கியடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சவ இதுதான் சரியான டைம் அப்படின்னு முதல்ல அவளுடைய ஹஸ்பண்டுடைய செல்போன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்றா. அடுத்ததா கீழே கார் பார்க்கிங்ல இருக்கிற அவளுடைய கூட்டாளிகளுக்கு கால் பண்ணி மேல வரவும் சொல்றா. அப்படி அவனுக்கு உள்ள வர்றதுக்கு வசதியா அந்த பிளாட்டுடைய டோரை லேசா திறந்தும் வைக்கிறா. இப்ப நம்ம சாக போறோம் அப்படின்னு தெரியாத அவளுடைய ஹஸ்பண்டோ போதையில சோஃபால சாஞ்சபடி படுத்திருக்க. அடுத்த சில நிமிடங்கள்லயே பந்தனாவுடைய கூட்டாளிகள் 2 பேருமே அந்த பிளாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறானுங்க. ஆல்சோ அவனுக்கு பேக்ல வச்சிருந்த இரும்பு ராட் எடுத்து பந்தனா ஹஸ்பண்டுடைய தலையிலேயே கண்டினியூஸா அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதனால ரத்த வெள்ளத்துல துடிக்க ஆரம்பிச்சவரு அடுத்த சில நொடிகள்லேயே இறந்து போறாரு. அதுக்கப்புறமா அவருடைய உடலையுமே தலை கை கால்கள் அப்படின்னு 5 பாகங்களா வெட்டி ஏற்கனவே அவனுக்கு ரெடியா வச்சிருந்த பாலித்தீன் கவர்ல போடுறானுங்க. மேலும் அதையுமே ஒரு பெட்ஷீட்டால சுத்தி 2 டிராவல் பேக்ல வச்சவனுங்க அந்த பிளாட்டையும் ரத்தக்கரை எங்கேயுமே இல்லாத மாதிரி சுத்தமா கம்ப்ளீட்டா கிளீன் பண்றானுங்க. ஆனா அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு முழுவதுமே ஜாலியா டிவியை பார்த்து நேரத்தை கடத்திட்டு அடுத்த நாள் அதிகாலை 2:30 மணிக்கு யாருக்குமே தெரியாம அந்த உடல் பாகங்களை எடுத்து டாக்ஸில வைக்கிறானுங்க. கூடவே பந்தனாவையும் கூட்டிட்டு மேகாலயா மற்றும் பங்களாதேஷ் எல்லையில் இருக்கிற ஒரு காட்டு பகுதி கிட்ட போறானுங்க. அங்க அந்த உடல் பாகங்களை டிஸ்போஸ் பண்ணிட்டு 3 பேருமே அவங்களுடைய ஊருக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பந்தனா மட்டும் இந்த கொலை நடந்து ஒரு 10 நாட்கள் கழிச்சு அதாவது ஆகஸ்ட் 27 அன்னைக்கு அவளுடைய ஹஸ்பண்டுடைய பிளாட்டுக்கு போறா. அங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை காணோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கிற மாதிரி நடிக்கவும் செய்யறா. மேலும் இத பத்தி அவளுடைய மாமியார் கிட்ட விசாரிக்க போற மாதிரி அவங்களுடைய பிளாட்டுக்கும் போறா. அங்கேயும் அவங்கள 1 மாசமா ஆளையே காணோம் அப்படின்னு அவங்களுடைய நெய்பர்ஸ் சொன்னதை கேட்டுட்டு ஏதோ இவ புதுசா ஷாக் ஆகுற மாதிரி நடிக்கவும் செஞ்சிருக்கா. அதோட அவளுடைய மாமியாருடைய ரிலேட்டிவான அந்த நிர்மலுக்கும் கால் பண்ணி அவருக்கிட்டையுமே விசாரிக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. கடைசியா போலீஸ் கிட்டையுமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களையும் ப்ரெஷர் பண்ற மாதிரி நடிச்சவ அவளுடைய மாமியாருடைய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி மாசம் கண்டினியூஸா பணத்தையும் எடுத்து ரொம்பவே ஜாலியா நினைச்சபடி செலவும் பண்ணிருக்கா. ஆக்சுவலா அவளுடைய மாமியார் அவ கூட சேர்ந்து இருக்கும் பொழுது அவகிட்ட தான் தன்னுடைய ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து தான் அந்த ஏடிஎம் கார்டுடைய பின் நம்பரும் பந்தனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. மேலும் அவ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் சின்ன சண்டை. நான் கடந்த 1 மாசமா என்னுடைய அம்மா வீட்டில தான் இருந்தேன். அதனாலதான் என்னுடைய மாமியாரும் ஹஸ்பண்டும் காணாம போனதை பத்தி எனக்கு இவ்வளவு நாட்களா தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா. பட் இந்த ஒரு பாயிண்ட் தான் அவள் இந்த கேஸ்ல சிக்க வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான க்ளூவாவே மாறுச்சு. அதாவது 1 மாசமா அம்மாவுடைய வீட்டில தான் பந்தனா இருந்தா அப்படின்னா அவளுடைய செல்போன் சிக்னல் மட்டும் எப்படி காணாம போனவங்களுடைய அந்த அபார்ட்மெண்ட் இருக்கிற அதே டவர் ரேஞ்சுக்கு வந்துச்சு. அதுவும் அவங்க காணாம போன அதே நாள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற சந்தேகம் தான் போலீஸ்க்கு இதை உறுதிப்படுத்திச்சு. இப்ப பந்தனாவுடைய கன்ஃபெஷனுக்கு அப்புறமா அவளுடைய கூட்டாளிகள் 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனுக்கு சொன்ன அந்த காட்டு பகுதியில போய் இறந்த உடல் பாகங்களை தேடி பார்க்கறாங்க. ஆல்சோ ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா கிழிஞ்சு போயிருந்த பெட்ஷீட் மற்றும் பாலித்தீன் கவருக்குள்ள கிடந்த சதைகள் எல்லாமே சிதைஞ்சு போய் அடையாளமே தெரியாத மாதிரி இருந்த அந்த உடல் பாகங்களையும் ரெக்கவர் பண்ணவும் செய்யறாங்க. மேலும் மர்டர் வெப்பன்ஸான அந்த சுத்தியல் மற்றும் இரும்பு ராடியும் சேர்த்து ரெக்கவர் பண்ணவங்க பந்தனா கிட்ட இருந்த விக்டிம்ஸ் உடைய செல்போன் மற்றும் ஏடிஎம் கார்டையும் ரெக்கவர் பண்றாங்க. அதுக்கப்புறமா 2023 மே 23 அன்னைக்கு பந்தனா மற்றும் அவளுடைய கூட்டாளிகளுக்கு எதிரான சார்ஜ் ஷீட்டையும் கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. பட் கோர்ட்டோ ஃபாரன்சிக் டீம் குற்றவாளிகளுக்கு எதிரான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்றும் டிஎன்ஏ மாதிரியான எவிடன்ஸை சப்மிட் பண்றதுக்கு டிலே பண்றாங்க அப்படின்னு சொல்லி 2023 நவம்பர் மாசம் கில்லர்ஸ் 3 பேருக்குமே
ஜாமீன் கொடுக்குறாங்க. கில்லர்ஸ்க்கு எதிரான ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் டிஎன்ஏ ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி அதை கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு ரொம்பவே டிலே பண்ணிருக்காங்க. சோ இத ரீசனா வச்சுதான் கில்லர்ஸ் 3 பேருக்குமே கோர்ட்டும் ஜாமீன் கொடுத்திருக்கு. அப்படி ஜாமீன்ல ரிலீஸ் ஆன அந்த 3 பேருமே இப்ப வரைக்குமே மக்களோட மக்களா ரொம்பவே சந்தோஷமா இந்த சமூகத்துல தான் நடமாடிட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க எஸ்டிஐ, கொலை பண்ணா கூட பரவாயில்ல, பட் யூடியூப்ல உங்களுடைய கருத்தை சொன்னீங்க அப்படின்னா ஜாமீன் கூட இல்லாத ஒரு செக்ஷன்ல உங்களை உள்ள போட்டுருவாங்க. பேச்சு சுதந்திரம் இது கூட இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா கொலை, கொள்ளை, பொண்ணுகளை சீரழிக்கிறது, ஆணவ கொலை பண்றது, இவனுங்க எல்லாமே ஜாமீன்ல வெளியே வந்து ஜாலியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ரொம்ப சூப்பர் இல்ல? மை டியர் எஸ்டிஐ ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. பிகாஸ் உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வீடியோல நான் முன்னாடி சொன்ன மாதிரி NRI டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்கவே கூடாது. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கிற லிங்கை யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.